கீட்டோ முருங்கை தோசை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முருங்கைக்கீரை கீட்டோ தோசை செய்கிறதுக்காக வேண்டி ஃபஸ்ட்டு முருங்கைக்கீரை ஃப்ரெஷ்ஷாக எடுத்துருவோம். இது எங்கள் வீட்டிலே இருக்கக்கூடிய முருங்கை மரம், இலசாக இருக்கக்கூடிய முருங்கை. பறித்த முருங்கைக்கீரையை உருகி எடுத்து சுத்தப்படுத்தி வச்சுக்கோங்க. பேன் காஞ்சதும் சிறிது எண்ணெய் ஊற்றி அதில் கீரையை லைட்டாக வதக்கணும். அதுக்கப்புறம் கீட்டோ தோசைனுக்கிறதுனால கீட்டோ ஃப்ளார் 2 ஸ்பூன் எடுத்து அதில் அந்த கீரையை போட்டு நல்லா கலந்துக்கணும். மாவோடு சேர்ந்து கலக்கும்போது உதிரியாக வந்துடும். இதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவு தண்ணியை ஊற்றி நல்லா கலக்கணும். கீட்டோ ஃப்ளாரில் அந்த ஸ்டிக்கினஸ் இருக்காது, அதனால் முட்டை எடுத்துக்கிறோம். 4 முட்டை எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு 4 முட்டை சேர்த்து நல்லா பீட் பண்ணி ரெடியாக வச்சுக்கணும். அதுக்கப்புறம் ரெடியாக இருக்கிற பேனில் ஊற்றி நம்ம கீட்டோ முருங்கை தோசை ப்ரிப்பேர் பண்ண தயாராகிடலாம். பேனில் ஒட்டாமல் மடங்காமல் வரணுங்கிறதுக்காக வேண்டி முட்டை சேர்த்திக்கிறோம். நல்ல வட்டமாக ஊற்றி எடுத்து அதுக்கப்புறம் மூடி வச்சு அதில் சிம்மில் வச்சு வேக வைக்கணும். வெந்ததுக்கப்புறம் திருப்பி போடலாம். பார்க்குறதுக்கு பன்னு மாதிரியாக இருக்கும். நல்லா ரெடியானதுக்கப்புறம் எடுத்து சட்னி சாம்பாரோடு வச்சு சர்வ் பண்ணி சிறப்பாக சாப்பிடலாம். இப்போது நம்ம இது நாள் வரையும் சாப்பிடாத கீட்டோ முருங்கை தோசை ரெடி. கார்னிஷிங்காக வேண்டி ஃப்ரெஷ் க்ரீம், இது ஆப்ஷனல்.